வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் கிளினிக், அமிஞ்சிக்கரை. I am a consultant working in Bilroth, MGM Healthcare, Apollo First Med Hospital. நவம்பர் 12ஆம் தேதி உலக நிமோனியா தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. நிமோனியா டேக்கு ஒவ்வொரு தீம், ஒரு கருத்து உண்டு. ஒவ்வொரு மூச்சும் மிக முக்கியம். மூச்சு மிக மிக முக்கியமான ஒன்று. நிமோனியாவை தடுக்க வேண்டும். நிமோனியா வராமல் தடுப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நிமோனியான்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இறப்புக்கான காரணங்கள்ல இரண்டாவது முக்கியமான காரணம். நிமோனியாங்கிறது நுரையீரல் நோய் தொற்று, வைரஸ்னால, பாக்டீரியா கிருமினால, பங்கஸ் கிருமினால, கெமிக்கல்ஸ்னால ஏற்படக்கூடிய நுரையீரலுடைய தாக்கம் தான் நம்ம நிமோனியா அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி வைரஸ் நிமோனியா பாத்தீங்கன்னா செல்ஃப் லிமிட்டிங் 3 to 5 days இருக்கும், போயிடும். பாக்டீரியல் நிமோனியா, certain viral pneumonias and fungal pneumonias needs a meticulous treatment. Comorbid conditions நம்ம effective treatment கொடுக்கணும். அப்பதான் இந்த நிமோனியா கண்ட்ரோல் ஆகும், உயிரிழப்பு ஏற்படாது. நிமோனியாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் குரூப், குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள், உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நிமோனியாவை நாம் தடுக்க முடியும். தடுப்பு மருந்துகள் உள்ளது, தடுப்பூசிகள்லாம் உள்ளது. ஆண்டுதோறும் ஒரு ஃப்ளூ தடுப்பூசி, வைரஸ் இன்ஃபுளுன்சா வராமல் இருப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் இந்த நிமோகோக்கல் நிமோனியா வேக்சினேஷன்ஸ் ஒன்ஸ் லைஃப் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் நிமோனியா வராமல் பாதுகாக்கலாம். 50 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இணை நோய்கள் இருக்கும் பட்சத்துல அவங்க தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டால் இந்த நிமோனியா அதிகமாகாது. கை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முகக்கவசம் அணிந்து வெளியே செல்ல வேண்டும். ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக்கொண்டு உள்ளவர்கள் மற்ற வியாதிகள் இருந்தால் அதை நம்ம கட்டுப்பாடாக கரெக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் நிமோனியா வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நல்ல சரிவிகித சமமான உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், தடுப்பு மருந்துகள் மூலமாக நிமோனியா நோயை வராமல் பாதுகாக்கலாம். வந்தாலுமே நல்ல முறையில் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் இது முற்றிலுமாக குணமாகக்கூடிய வியாதி. நிமோனியா இஸ் a preventable, treatable, curable disease. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் நிமோனியா தினமாக நம்ம நவம்பர் 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. இதை மக்கள் விழிப்புணர்வு இருந்து நாம் தடுப்பூசிகள் மற்றும் சுகாதாரமாக வாழ்க்கை முறையை மேற்கொண்டால் இந்த நிமோனியாவானது வராமல் பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.